1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, தலைவர் கையில மிக முக்கியமான ஒண்ணு தர போறாங்க. சாட்டை தீய சக்தியை வெளுக்க போகும் சாட்டை, தூய சக்தியை படைக்க போகும் சாட்டை. சாட்டையை எடுத்து சொரட்டுன்னு சுழட்டுறாரு நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அதாவது எல்லாருக்கும் மேடையில வேல் கொடுப்பாங்க, வாள் கொடுப்பாங்க. இது என்னடா புதுசா சாட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஜனநாயகன் படத்துல ஒரு சாட்டை வச்சு நடிச்சிருக்காரு. அதனால இப்போ இந்த திமுகவுக்கு எதிராக இங்க நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக சுழற்றுவதற்காக அந்த சாட்டையை கொடுத்துருக்காங்க. இதே நேரம் துப்பாக்கி படம் வந்திருந்ததுன்னா கையில துப்பாக்கி கொடுத்துருப்பாங்க. இந்த அநீதிகளையும் இந்த அக்கிரமக்காரர்களை வேட்டையாடுவதற்கும் துப்பாக்கியை கொடுத்துருப்பாங்க. இதை பத்தி என்னடா பேச போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இதை பத்தி பேச போறது இல்ல. ஒரு சவால் விட்டிருக்கார் விஜய் அவர்கள். எல்லாருக்கும் ஒரு சவால். என்ன மாதிரி தனியா, என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? பாத்தீங்களா? தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, என்ன மாதிரி தனியா கட்சி ஆரம்பிச்சு, எப்படி இன்னொருத்தவங்க ஆரம்பிச்ச கட்சியில இல்லாம தனியா கட்சி ஆரம்பிச்சு நீங்க 1% வாக்குகளை வாங்கிடுங்க பாப்போம். எனக்கு தில் இருக்கு, எனக்கு அந்த கரிஷ்மா இருக்கு, நான் வந்து தனிச்சு நிக்க முடியும், எனக்கு வந்து துணிவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி வீரவசனம் எல்லாம் பேசுறாரு. கிட்டத்தட்ட 30% வாக்குகளை விஜய் வைத்திருக்கிறார் அப்படின்னு விஜயே சொல்றாரு. எப்படி இது வரைக்கும் தேர்தலில் நிக்கல, பிறக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரியல, ஆனால் 30% வாக்குகளை கையில வச்சிருக்காரு. உங்களுக்கு தெம்பு இருந்தா 1% வாக்கு வாங்குங்கப்பா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உறுதியா நாம் தமிழர் கட்சி கிடையாது, திமுகவிற்கும் அதிமுகவிற்கும். ஏன் சொன்னோம்னா, திமுகவை உருவாக்கியது அண்ணா, அதன் பிறகாக அப்படியே கருணாநிதி குடும்பமா மாறிடுச்சு. அதிமுகவை உருவாக்கியது எம்ஜிஆர், அதன் பிறகாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி அம்மையார் ஜெயலலிதா கையில வந்து, அப்புறம் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, சசிகலா அவங்க கை மாறிச்சு. அப்போ இவர்கள் வந்து சொந்தமாக அந்த கட்சியை ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லணும், பாஜகவையும் சேர்த்து சொல்லணும். பாஜகவையும் யாரும் உருவாக்கினவங்க அந்த கட்சியில இல்ல, காங்கிரஸையும் உருவாக்கியவர்கள் அந்த கட்சியில இல்ல. காங்கிரஸையும் பாஜகவையும் அவர் பேசுவாரானா உறுதியா பேச மாட்டார். சரி, இன்னைக்கு பேசுறார், தெம்போட துணிவோட நிக்கிறோம், எங்களுக்கு அந்த திராணி இருக்கிறது அப்படின்னு பேசுறாரு. கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டு காலம் ஆகுது. கடந்த மாதம் ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அந்த கொள்கை பரப்பு செயலாளர்கள் 2 பேரும் உட்காந்து பேசுறாரு. அவர் வராரா? அவர் மட்டும் வரல, கூட அவரும் வராரு. ஓ, அவர் வராரா? அவர் மோசமான ஆளாச்சே, பயங்கரமா பண்ணுவாரே அப்படின்னு பேசுறாங்க. எப்படி இருக்கிறவங்க பூரா தாவேகாவுக்கு தான் வந்து சேர போறாங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, எல்லோரும் வாங்க, நம்மளை நம்பி நிறைய பேர் வருவாங்க, அவர்களுக்கான சலுகையை நம்ம கொடுக்கணும், அவர்களுக்கான தேவையை நம்ம நிறைவேற்றணும், அவர்களுக்கான மதிப்பை கொடுக்கணும் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்ச அன்னையிலேருந்து கோவனாங்க. இப்போ ஒரு பொருள் எடுத்துட்டு போய் மார்க்கெட்டில் வைக்கிறோம், மார்க்கெட்டில் வச்சு விற்கிறாங்க. இது அருமையான பொருளுங்க, இது தங்கத்துக்கு இணையான பொருளுங்க, இதை வாங்கினீங்கன்னா உங்களோட செல்வ செழிப்பு அதிகமாகுங்க அப்படின்னும் போது எவ்வளவோ கத்தி கோவனாலும் வேலை போகலை, யாரும் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. இதெல்லாம் ஒரு பொருளாடா அப்படின்னு எல்லாம் காலால் எட்டி வச்சுட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் இவங்க பேசுறது, நாங்கள் தனிச்சு நிக்கிறோம், தெம்போடும் திராணியோடும் தனிச்சு நிக்கிறோம். இதெல்லாம் கேவலமா இல்லையா, வெக்கமா இல்லையா? அதாவது எனக்கு ஊழல் செய்வதற்கான அந்த ஒரு தேவையே இல்லை, நான் நேர்மையாக இருக்கிறேன். எந்த இடத்துல நீங்க நேர்மையா இருந்தீங்க? 1.5 கோடி ரூபாய் நடிச்ச படத்துக்கு பிளாக்ல பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை கணக்கு காட்டாம அதை கண்டுபிடிச்சு 1.5 கோடி ரூபாய் வருமான வரித்துறை ஃபைன் போடுது. நீ வந்து கட்டி தாம்பா ஆகணும், நீ வரி ஏய்ப்பு செய்திருக்கிற அப்படின்னு. வரி ஏய்ப்பு செய்யக்கூடிய ஒரு குற்றவாளி எப்படி இந்த சமூகத்துல பல ஆயிரம் கோடி ரூபாய் புரளக்கூடிய ஒரு முதலமைச்சராக வந்து உட்காந்துக்கிட்டு அனைத்து திட்டங்களிலும் நம்ம பணம் வாங்க மாட்டோம்னு எப்படி உறுதியா நம்ம நம்ப முடியும்? நீ நேர்மையா இருப்பன்னு எங்களால் எப்படி நம்ப முடியும்? நீ சம்பாதிச்ச காசுல இருந்து அரசுக்கு கட்ட வேண்டிய வரியை சரியா கட்டாத நீ எந்த வகையில இந்த மக்களுக்கு சரியா நல்லது செஞ்சிருவேன்னு நாங்க நம்ப முடியும்? நீ
எடுத்த படத்துக்கு உன்னை நம்பி உன்னை வளர்த்து உன்னை ஆளாக்கி உன்னை இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அழகு பார்க்கக்கூடிய உனது ரசிகர்களுக்கு உண்மையா இல்லாத நீ எப்படி 180 ரூபா டிக்கெட்டை 120 ரூபா டிக்கெட்டை 3000 6000 வரைக்கும் விற்கக்கூடிய இப்போ இதற்கு முன்பு நடந்துச்சுப்பா, தெரியாம நடந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஜனநாயகன் படத்தின் அப்போ கூட 180 ரூபா டிக்கெட்டை 120 ரூபா டிக்கெட்டை 3000 6000 விற்கிறான், பிளாக்ல விற்கிறான். அதை தடுக்க முடியாத நீ முதலமைச்சரான எப்படி ஊழலை தடுப்ப? இது கேள்வி இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, விநியோகஸ்தர்கள்கிட்ட டிக்கெட் நேர்மையான முறையில் விற்கப்படணும். என் ரசிகர்கள் பாதிக்கப்படுறான், என் தொண்டர்கள் பாதிக்கப்படுறான், அதற்கு ஒரு முறையும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு தடவை குரல் கொடுத்துருப்பியா? ஒரு வார்த்தை பேசியிருப்பியா? நம்ம எல்லோருமே சொல்றாங்க, பலரும் பேசக்கூடிய விடயம் என்னன்னா, திமுக அதிமுக விட்டுட்டு விஜயை போட்டு அடிக்கிறீங்களப்பா. விஜய் என்ன முதலமைச்சர் ஆயிட்டாரா? விஜய் எங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டாரா? அவர் என்ன செய்து விட்டார்? அவரை ஏன் அடிக்கணும் அப்படிங்கிறோம். எல்லாரும் ரொம்ப நேர்மையா கேள்வி கேட்கிறாங்க. 41 பேர் செத்து போறான், 41 பேர் விஜயால செத்து போறான். அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ற ஆளு. நான் சும்மா போனேங்க, பேசுறது கூப்பிட்டாங்க, நான் போனேன், மேடையில் நின்று பேசினேன். அந்த மரணத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. நான் உத்தமன், நான் நிரபராதி அப்படிங்கிறான். செத்தவன் குடும்பத்தை போய் நேரில் பார்த்து ஒரு மாலை போட முடியல. அந்த இழவு செய்தி இன்றாலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ சேலத்தில் நடத்தின மாநாட்டில் ஒருவர் உயிரிழந்திருக்கார். உடனடியாக அவருக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, அவருக்கு நோய் இருக்கிறது அப்படின்னு கதை கட்டுறானுங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தோம்னா, அவர் உண்மையிலே அந்த கூட்டத்தில் போயிட்டு நெரிசல்ல சிக்கி வெயில்ல தண்ணி கூட இல்லாம மயங்கி விழுந்து மரணம் அடைந்திருக்கிறார். இப்போ தொடர்ச்சியா கொலைகள். இப்போ எண்ணற்ற ஆட்சிகள் இருக்கு, திமுக ஆட்சி இருக்கு, அதிமுக ஆட்சி இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்கு. எல்லோரும் கூட்டம் நடத்துற இடத்துல இந்த மரணங்கள் நிகழாத போது தாவேகாவில் மரணம் நிகழ்கிறது என்றால் விஜய் தன்னுடைய தொண்டர்களை இன்றளவும் அரசியல்படுத்தல, இன்னைக்கு வரைக்கும் அரசியல்படுத்தல. தன்னுடைய ரசிகர்கள் எந்த விதத்திலும் மீண்டு வந்து விடக்கூடாது. ஒரு கருத்தை மாநாட்டில் பதிவிடுறாருங்க, ஒரு பொதுக்கூட்டத்தில் பதிவிடுறாரு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த குழந்தை போயிட்டு அப்பா கிட்ட சொல்லுதான், அப்பா நீ விசில் சின்னத்துக்கு தான் வாக்கு செலுத்தணும், விஜயங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை சொல்லுது. இந்த மாதிரி வீடியோக்களை நிறைய பரப்புங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க தெளிவுறணும், நீங்க மீண்டு வரணும், நீங்க அரசியல் வயப்படணும். நீங்கள் நான் இந்த முகத்தை பார்த்து வரதை விட நான் சொல்லக்கூடிய தத்துவங்களை கேட்டு வரணும். நம்ம இந்த மண்ணில் ஒரு நல்லாட்சி படைக்கணும்னு ஒரு இடத்துலையும் பேசல. ஆனால் சொல்றாரு, அந்த வீடியோக்கள் மாதிரி நிறைய வீடியோக்களை பகிருங்க. இப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன ஆகும் நான் வேணா சொல்றேன். விஜய் சொன்ன பிறகாக இனிமேல் இணையத்தில் ஃபுல்லாக பாருங்க, அவன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவான். சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு, அப்பா விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அக்கா விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும். இந்த மாதிரி பல ஆயிரம் வீடியோக்கள் இனிமேல் இணையத்தில் வரலன்னா நான் வீடியோ போடுறதே நிறுத்திடுறேன். வீடியோ போடுறதை முற்றிலுமா நிறுத்திடுறோம். இல்லைன்னா விஜய்க்கு ஆதரவாக இனிமேல் வீடியோ போடுவோம். ஒரு ஜென்சி கிட்ஸ்னா அவர்களை உசுப்பேத்தி விட்டு அவர்கள் ஒருபோதும் அரசியல் வயப்படாமல், அவர்கள் ஒருபோதும் அரசியல் தெளிவுறாம விசிலடிச்சாங்குஞ்சுகளாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் விரும்புகிறார். அப்படி விரும்பினால்தான் தனக்கான வாக்குகள் வரும், இல்லைன்னா ஓட்டு விழாது. நாம் தற்குறியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம தொண்டர்களையும் தற்குறியாக வைத்திருந்தால்தான் அரசியல் படுத்தாமல் நம்ம வெல்ல முடியும் அப்படின்னு நம்புறார். வேற எதுவும் இல்லை. இப்போது 30% வாக்கு விஜய் கையில் இருந்ததுன்னா விஜய் முதலமைச்சர். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ விஜய்க்கு நிறைய கூட்டம் வருகிறது. அதில் பாதிக்கும் மேற்பட்டோர் விஜய்க்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விஜய் வாங்கக்கூடிய வாக்கு 3-5% இருப்பதே பெரிய விடயமாக இருக்கும். ஆனால் அவர் சொல்றாரு, என்கிட்ட 30% வாக்கு இருக்கு, நான் மிகப்பெரிய ஒரு புரட்சி அந்த மண்ணில் ஏற்படுத்த போறேன், திமுக எனக்கு பயந்துக்கிட்டு 5000 ரூபாயை கொடுக்குது அப்படின்லாம் கதை இருந்துட்டு இருக்காரு. நாம மக்கள் இடத்துல சொல்லக்கூடியது என்னன்னா, எந்த ஒரு தனிநபர் முகத்தையும் பார்த்து வாக்கு செலுத்தாதீர்கள், கொள்கைகளையும் தத்துவத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் ஆனார்னா இந்த கனிம வள கொள்ளையை தடுப்பாரா? இல்லை இங்கே இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை உருவாக்கக்கூடிய இந்த நிறுவனங்களை தடுத்து நிறுத்துவாரா? மக்களுக்கு ஆபத்தான அனைத்து திட்டங்களையும் தடுப்பதற்கு முன் வருவாரா? அது என்னென்ன திட்டம்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. மக்களுக்கு என்ன தேவை, எது தேவையில்லை எதுவுமே தெரியாது. விஜய் முதலமைச்சர் ஆனால் மக்கள் நரகத்தில் வாழ்வார்கள். திமுக ஆட்சியே நரகம்தான், ஆனால் அதை விட பல மடங்கு நரகம். ஏன்னா விஜய்க்கு ஆட்சி செய்ய தெரியாது, மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாது. அவர் மக்கள் பிரச்சனைல முன்ன களத்தில் நிற்க மாட்டார். அதனால தயவு செய்து ரசிகர்களாக இருப்பது வேறு, நீங்கள் தொண்டர்களாக இருப்பது வேறு. நல்ல கொள்கைகளுக்கு தொண்டர்களாக இருங்கள்.
யாருக்கு வேணா ரசிகர்களாக இருங்கள். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.